உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஒரு பிரதானமான கட்டளை இருக்கும். பரிசேயர்களில் கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட இது எப்படி சாத்தியம், பிறன் அப்படின்னா யாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவர் அதுக்கு ஒரு ஓமையை சொல்லுவார். இன்னைக்கும் நிறைய பேருக்கு பிறன் அப்படின்னா அது யாருன்றது யோசிக்கிறது இல்லை. தேவன் யாரை மைண்டில் வச்சு பிறன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களுக்கு எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமே இருக்காது. ஒரு நபருக்கான அடையாளம் அப்படிங்கிறது அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவர் வகிக்கிற பதவி. இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய ஜாதி. இதையெல்லாம் பார்த்து தான் ஒருத்தருக்கு உதவி செய்யலாமா, அவர் கூட நட்பு பாராட்டலாமா, அவர் கூட நம்ம தொடர்பு வச்சுக்கலாமா அப்படிங்கிறதே இன்றைக்கெல்லாம் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய பதவியை வச்சு, அவருடைய ஜாதியை வச்சு, அவருடைய பண நிலைமையை வச்சு நமக்கு சாதகமாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இவர் பாக்கெட்லேருந்து ஒரு உதவியை அவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து பிற்காலத்தில் ஏதாவது நன்மை வரும் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நல்ல சமாரியன் அப்படிங்கிற ஒரு ஓமையை சொல்லும்போது அதில் அந்த நபருக்கு உண்டான அடையாளங்கள் மொத்தமாக பறிக்கப்பட்டுரும். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவர் கையில் இருந்த உடைமைகள் எல்லாம் போயிட்ட அப்புறம் அவர் ஒரு ஜீரோ, ஒரு பூஜ்ஜிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர். அந்த மாதிரி ஒரு நபருக்கு யாராவது உதவி செய்வாங்களா? அப்படி உதவி செஞ்சால் அந்த உதவியினுடைய கைமாறு திரும்பி வருமா? வராது. அதனால தான் பிறன் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருன்னே தெரியாத நபருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி, நீங்கள் பாராட்டக்கூடிய நட்பு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன நிலைமை, இதை வச்சு தான் அதை எடுக்கும். இப்போ இதை நம்ம லாங்குவேஜுக்கு புரிகிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் முழுக்க முழுக்க வெறுக்கிற ஒரு நபரை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அப்படி யாரோ ஒருத்தங்க இருக்க தான் செய்வாங்க. அவர் உங்கள் சர்ச்சில் இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், உங்கள் உறவினர்களில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல. இப்போது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத அந்த நபர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாய்லெட், அந்த டாய்லெட்டை நீங்கள் போய் யூஸ் பண்ணி அடுத்தது அவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாய்லெட்டை நீங்கள் எப்படி வச்சுட்டு வரணும்னா, நீங்கள் ஒரு டாய்லெட்குள்ளே போகும்போது அந்த பாத்ரூம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக, சுத்தமாக, ஒரு அழுக்கு கூட இல்லாமல் நல்ல நறுமணத்தோடு இருக்கிற மாதிரியெல்லாம் செட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ, அதே ப்ரெசன்ஸை உங்களுடைய எதிரிக்கு, நீங்கள் மனசார வெறுக்கிற ஒரு மனுஷ எதிரிக்கு அப்படி ப்ரெசன்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மென்டலி தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிறனை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதைத்தான் மத்தேயு 22வது அதிகாரம், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் என்ன பண்ணணும், பின்பற்றணும். இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை நீ நேசிக்கிற மாதிரியே உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுகிற இந்த ஒரு விஷயத்தை தேவனுக்கு செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தீர்க்க தரிசனத்தையும், எல்லா கற்பனைகளையும், எல்லா பிரமாணங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரே ஒரு கற்பனையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணினீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட லிங்கை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த பிறன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர், அந்த ஒரு கான்செப்ட் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே என்ட்ராகி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள தயாராகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் எல்லா பிரமாணங்களையும் ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்து ஜெயிச்சு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு வாழ்க்கையை, இப்படி ஒரு செட்டப்பை, இப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சு அதில் இறங்கி நடந்தால் தான் இது முடியும். நீங்கள் மட்டும் பிறனை, உங்கள் எதிரிக்கும் மேலாக நீங்கள் யாரையாவது வெறுக்கிற மாதிரி இருக்கிற நபரை நீங்கள் உங்களை மாதிரி நேசித்து உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்வீங்களோ, உங்களை நீங்கள் எப்படிலாம் மன்னிப்பீங்களோ, உங்களை எப்படிலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களோ,
நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கிற மாதிரி உங்கள் எதிரி, உங்கள் பிறன் பண்ணுறது எல்லாமே கரெக்டு, பேசுகிறது எல்லாமே கரெக்டு, அவன் அது கரெக்டு தான், அதை நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி மென்டாலிட்டிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அல்டிமேட்லி தேவனுக்கு பர்ஃபெக்டாக கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டீங்க. அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? இயேசு கிறிஸ்து தேவனுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கீழ்ப்படிஞ்ச மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பியூர்லி பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டியன். உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையில் அன்பு இருக்கும், அந்த வார்த்தையில் தெளிவு இருக்கும். அதை எதிரில் கேட்குறவங்க மனசு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சிக்கியிருந்தாலும் அப்படியே அவங்க விடுதலையாகி வெளியே வருவாங்க. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்தில் அவருடைய ஊழியத்தை செய்யும்போது அவர் எதிரில் வந்த எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. அப்போது உங்களுக்கு பிறன் அப்படிங்கிறது யாருன்றதை கண்டுபிடிங்க. அவங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும்.